சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். எங்க புறப்புறமா இருக்கு, உண்மையை சொல்லவே இல்ல. வெளியில போகணும்னா நான் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் போகணுமா? அப்படிலாம் இல்ல. என்னன்னு இந்த தாலி கட்டிட்டேன்றதுக்காக நான் உனக்கு அடிமையா இருக்கணும்னு நினைக்கிறியா? அப்படிலாம் சொல்ல வரல. பின்ன எவ்வளவு தைரியம் இருந்தா நான் எங்க போறேன் என்ன பண்றேன்னு கேப்ப? இப்ப ஏன் இவ்வளவு கோவப்படுறிய? ஏய், நான் உன்னை முதல்ல இருந்தே இந்த ரூம்குள்ளேயே வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன். அப்புறம் யாரு கேட்டு இந்த ரூம்குள்ள வந்த நீ? இல்லங்க, காலையில இருந்து சாப்பிடலன்னு அம்மா சொல்லுச்சு. அதான் இந்த பழத்தை கொடுத்துட்டு போலாம்னு வந்தேன். சாப்பிடுறீங்களா? அஞ்சு என்ன பொண்டாட்டிக்கு ஆசையோட பழத்தை வாங்கி கொடுக்கறதா உள்ளுக்குள்ள நினைப்போ? கோவப்படாது. அஞ்சு அஞ்சு நீங்க எங்க வேணாலும் போங்க, சாப்பிட்டு போங்க. அஞ்சு பசியோட கிளம்பாதீங்க ப்ளீஸ்ங்க. ஏ அஞ்சு. அஞ்சலி, என்னம்மா நீ? இப்போதான் கல்யாணம் ஆயிருக்கு, இப்படி சொல்லாம கொள்ளாம எங்கம்மா போற? நான் ஒரு வேலை விஷயமா வெளியூர் போறேன். வரதுக்கு ஒரு வாரம் ஆகும். ஒரு வாரமா? சரிம்மா, ஒரு வாரம்னா கூட என் மகனையும் கூட்டிட்டு போயேன். என்னது, உங்க மகனை கூட்டிட்டு போணுமா? உங்க மகனை நான் எதுக்கு கூட்டிட்டு போனோம்? நான் என்ன ஊரை சுத்தி பார்க்கவா போறேன்? நான் வேலை விஷயமா பல ஊருக்கு போவேன், பல நாள் தங்குவேன். அந்த இடத்துக்கெல்லாம் உங்க மகனை கூட்டிட்டு சுத்திட்டு இருக்க முடியாது. சரி, ஒரு வாரம் ஆகும்னா சிதம்பரம் இல்லனா சத்தியமூர்த்தி அவங்க கிட்ட சொல்லிட்டாது போலாம்ல. நான் இங்க யார்கிட்டயும் சொல்லிட்டு போறேன்னு அவசியம் ஒண்ணும் இல்ல. வேணும்னா நீங்க சொல்லிக்கோங்க. அம்மா அம்மா அஞ்சலி, அம்மா என்னடா இது? அது ஏதோ வேலை விஷயமா அவசரமா போயிட்டு இருக்கு போல. பட்டணத்திலே இருந்தது, வக்கீலுக்கு வேற படிச்சிருக்கல. எதுவும் கேஸ் விஷயமா முக்கியமான வேலையா இருக்கு. அதான் ஒரு வாரத்துல வந்துருன்னு சொல்லியிருக்கல. வந்துருமா? சொல்லுங்கம்மா. அம்மா, இந்த வீட்ல எல்லா நல்லதும் நடக்குது, ஆனா எதுவுமே நல்ல விதமா நடக்க மாட்டேங்குது. ஒரு சில காரியம் நல்ல விதமா நடந்தாலும் அதுக்கப்புறம் நல்லதே நடக்க மாட்டேங்குது. நடந்ததை நினைச்சு நீங்க வருத்தப்படாதீங்க. நல்லது நடக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கிற மாதிரி நல்லது நடக்காம இருக்கிறதுக்கும் ஒரு காரணம் இருக்கும். இப்ப நல்லது நடக்கலன்னா என்ன, கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நாம எதிர்பார்த்ததை விட சிறப்பா நடக்கும். நடந்தா சந்தோஷம்தாம்மா. மீனா, முதல்ல உனக்கு தான் ஜோசியம் பார்க்கணும். நீ போய் உன் ஜாதகத்தை எடுத்துட்டு வாப்போ. உனக்கு தான் ஜாதகம் இல்ல. ராமு, நீ போய் உன் ஜாதகத்தை எடுத்துட்டு வா. இப்ப எதுக்கு பாடி ஜாதகம் பாக்குறீங்க? எடுத்துட்டு வாயா. ஜாதகம் வேண்டாம். ஜாதகம் இல்லாம எப்படிமா? நான் அவங்களோட கைரேகைய பார்த்தே அவங்களோட தலையில என்ன எழுதிருக்குன்னு சொல்லிடுவேன். புருஷனையும் பொண்டாட்டியும் இங்க வந்து உட்கார சொல்லுங்க. ஐயா வாயா, இப்படி வந்து உட்காரு வா. மீனா வா. டேய் ராம், வந்து உட்காரு மீனா, உட்காரு போ. அம்மா, இவன் என் பேரன். 2 பேரும் மனசு ஒத்து போய் ஆசாசியா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. கல்யாணம் மட்டும்தான் ஆயிருக்கு. மனசுக்கு பிடிக்காத சில கசப்பான சம்பவத்தால இவனுக்கு அவன் பொண்டாட்டிய பிடிச்சிருந்தா கூட இவன் மேல கோவப்பட்டு இன்னும் இவ கூட சேர்ந்து வாழாம தான் இருக்கான். உங்க கைய காட்டுங்க.
இவங்க 2 பேரோட கால நேரமே சரியில்லை. கால நேரம் சரியில்லைன்னா உங்களோட கால நேரப்படி உங்களுக்கு ஒரு பெரிய கண்டம் வரப்போகுது. கண்டமா? கண்டம் இவருக்கு மட்டும் இல்ல, இவரை கல்யாணம் பண்ணதால இவரோட மனைவி உனக்கும் தான். என்னம்மா என்னென்னமா சொல்றீங்க? என்ன கண்டம் இருக்கு? சுபகாரியம் நடந்த வீட்ல ஒருத்தரோட உயிருக்கு பெரிய ஆபத்து வரப்போகுது. உயிருக்கு ஆபத்தா? யாரோட உயிருக்கு ஆபத்து? உங்க 2 பேர்ல ஒருத்தரோட உயிருக்கு தான் ஆபத்து வரப்போகுது. அதோட தாக்கத்தால தான் நீங்க 2 பேரும் ஒண்ணு சேராம இருக்கீங்க. என்னம்மா சொல்றீங்க? இப்பதானே நாங்க எங்க குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரோம். பிரச்சனை இனி எதுவும் வராது, எல்லாம் சரியாடும் நினைச்சா இப்ப இப்படி சொல்றீங்களே. சின்ன பிரச்சனையா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னா எங்களால என்ன பண்ண முடியும்? ஆபத்தை கொடுக்கிற கடவுள் அதுல இருந்து தப்பிக்க நிச்சயம் ஒரு வழியையும் கொடுப்பாரு. என்ன வழின்னு நீங்க சொல்லுங்கம்மா. நான் சொல்ற கோவிலுக்கு போங்க. அங்க ஒரு நாள் தங்கி அந்த அம்மனுக்கு பூஜை பண்ணுங்க.